தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பீஸ்ட் விருந்து சேனல் சார்பாக உங்கள் சதீஷ். இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கூட கனவுலையும் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு வைல்டு பீஸ்டோட விருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, குரோக்கடைல். ஆமாங்க, நம்ம குரோக்கடைல் மீட்டை இங்கே போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம். ஸ்காட்லாண்டில் குரோக்கடைல் சாப்பிட்றது லீகல். இங்கே குரோக்கடைல் மீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சமைச்ச குரோக்கடைல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதில்ல. இதுவும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான். இது என்னோடய பேஷனோட அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு வைல்டு பீஸ்டான குரோக்கடைலை வாங்கிட்டு வந்து நம்மளே சமைச்சு சாப்பிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டீஸ், அப்பா கடைக்கு போய் குரோக்கடைல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம போய் சமைக்கலாமா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் குரோக்கடைல் மீட். ஸோ கட் பண்ணி டைஸ்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே எடுத்து சமைக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இதை வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் சமைக்கலாங்கிறது பார்க்கலாம். இதுதான் குரோக்கடைல் மீட்டுங்க. ஸோ பார்க்குறக்கு நம்மளுக்கு சிக்கன் மீட் மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. பட் ஒரு சிக்கன் மீட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து கறி மாதிரியும் பண்ண முடியாது, கிரேவி மாதிரியும் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் வந்து ஒரு குரோக்கடைல் ஃப்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் வந்து ஆப்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறனால இதை நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம குரோக்கடைல் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ குரோக்கடைல் மீட் கழுவி எடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கிறேன். இந்த குரோக்கடைல் மீட் லீன் மீட் தான். ஸோ அதனால் வந்து குயிக்காக வந்து வெந்துடும். ஸோ கொஞ்சம் லெமன் வந்து புழிஞ்சுக்கிறேன். ஏன்னா மேபி கறி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா மேபி அதை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்காக லெமன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு அரைக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு, அதுக்கப்புறமா மிளகாப்பொடி, உப்பு, கொஞ்சோண்டு சோம்பு கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
போதும் நினைக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஸோ crocodile ஃப்ரை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பக்கம் காஞ்சிருச்சு. நம்ம இந்த crocodile இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம crocodile போட்டுக்கலாம். நிமிஷம் ஆச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரில, ஹார்டாக இருக்குமா சாஃப்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ கொஞ்சம் நல்லாவே டீப் ஃப்ரை விட்டுருக்கேன். நம்ம மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல சில்லி பண்ணியிருக்கோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம பிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இது ஒரு சிக்கன் 65 மாதிரி தான் இருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பருங்க. நம்மளுக்கு அதே சிக்கன் டேஸ்ட் தான். சிக்கன் சில்லி வந்து நம்ம எப்படி சிக்கன் 65 போட்டோம்னா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான். அதே மாதிரி தான். இப்போ மீன் மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் அதே மாதிரி சிக்கன் மாதிரியே தான் இருக்கு. வெரி சிமிலர். நம்ம ஒரு பாய்லர் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ தான். இங்கே லீகல்ங்கிறதுனால நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். யாரெல்லாம் அவுட் சைட் இந்தியா இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து crocodile மீட் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வாங்கி அதை சமைச்சு நம்ம ஸ்டைலில் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு இனி ஒரு அடுத்த வீடியோவில் இனி ஒரு நல்ல ஒரு பீஸ்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சதீஷ்.